வணக்கம். இந்த பிரச்சாரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சரி கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிலதை உளறி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பயங்கரமாக கலாய்ச்சி கவுண்டர் ரிப்ளை ட்விட்டர்லேயும் கொடுத்துருக்குறாங்க, அவங்களோட பிரச்சாரத்துலையும் பேசியிருக்காரு. அது பயங்கர ஹிலாரியஸாக ஆச்சரியமாக இருந்தது. அது இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்றது ஆச்சரியம் ஒன்று. அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய ரியாக்ஷன் அண்ட் ரிப்ளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அவங்க மணியன் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேடையில் எல்லோரும் இருக்கிறாங்க, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, கமல்ஹாசன் அவர்கள் இருக்காங்க, எல்லோரும் இருக்கும்போதே அவர் பேசுகிறாங்க, திமுக மேலே எந்த குற்றச்சாட்டுமே இல்லையே, என்ன குற்றச்சாட்டு இருக்குது, ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குது, அதாவது ரெண்டு குற்றச்சாட்டு தான் இருக்குது. ஒன்று, பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துட்டுருக்குது, இது ஒன்று. இன்னொன்று, கஞ்சா போதை பொருளுடைய புழக்கம் ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டை தவிர ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்க. இது பயங்கர ஷாக் எல்லாத்துக்குமே. என்னன்னா இது சேம் சைடு கோல் போடுறாங்க, இவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லோரும் ஒரு விதமாக ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாங்க சொன்னால், பிரச்சாரத்தில் இதை சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை கேட்குறாங்க, இந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்பப்போ அவங்க உண்மையை பேசிடுறாங்க, நம்ம அவங்கள பாராட்டணும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கூட்டணியில் இருந்துக்கிட்டே இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, நம்ம அவங்கள பெருசாக பாராட்டணும்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லிட்டு விட்டார். களத்தில் பிரச்சாரம் போகும்போது விஜயகாந்த் அவர்களோட ஆவி பிரேமலதா அவர்களை பூந்து இவர் உண்மையெல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்று சொன்னார், இந்த காமெடியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு விவேக் காமெடி ஒன்று வரும், அதில் தண்ணி அடிக்க மாட்டார், அவர் கஞ்சா அடிக்கும் போது மட்டும் தண்ணி அடிப்பார், இப்போ தம் அடிக்கும் போது மட்டும் அது பண்ணுவார், அப்படி ஒன்றுலாம் பண்ணுற மாதிரி. இவர் ரொம்ப நல்லவர், என்ன கொஞ்சம் பாலியல் கூட மட்டும் பண்ணுவார், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல ஆட்சி நடக்குது, என்ன இந்த கஞ்சா போதை புழக்கம் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நான் ஃபுல்லாக அடித்து ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தால் அதுக்கு பயங்கர வரவேற்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சையும் போட்டுறேன், அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களோட அந்த ரியாக்ஷன் பிரச்சாரத்தில் உள்ளது நான் ப்ளே பண்ணுறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேலே இருக்கு, அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேலே. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அக்கா பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் ஏத்துனீங்கன்னா, அக்கா கொஞ்சம் ஸ்டாலின் அண்ணன் பத்தி நல்லா சொல்லுங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மைக் எடுத்து, எங்க அண்ணன் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை, எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் போதை பழக்கம். ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், நான் நல்லவன் தான் எப்ப சரக்கு அடிப்பேன்னா கஞ்சா போடும் போது, எப்ப சரக்கு வாங்குவேன்னா பீடி குடிக்கும் போது. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா தவறுகளையும் பிரேமலதா அக்கா சொன்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதா அக்கா உடம்புல பூந்திருச்சு இருக்கிறது. விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதா அக்கா உடம்புல பூந்து சேலத்துல சொன்ன பிறகு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு மேடைக்கு வரல, அப்படியே வாக்கிங் போயிட்டு அந்த டீயை குடிச்சுக்கிட்டு அப்படியே நான் பிரச்சாரம் பண்ணிட்டு 21ஆம் தேதி 5 மணி வரைக்கும் அப்படியே முடிச்சேன். அடுத்ததா கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சேகர் பாபு அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறார். அப்போ ஒரே வேனில் சேகர் பாபு பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜராஜ சோழன் குடமுழுக்கு பண்ணதோட அதிகமான குடமுழுக்கு இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. இந்த நியூஸை நான் கேள்விப்பட்டு நான் நம்பவே இல்லை, இப்படி இல்லாமல் ஒருத்தர் வளருவாருன்னு சொல்லிட்டு. ராஜராஜ சோழனோட சேகர் பாபுவை கம்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன பையன் கூட பண்ண மாட்டானே, இவர் எப்படி பண்ணியிருப்பாரு நம்பவே இல்லை. ஆனால் அந்த வீடியோ பார்த்தப்போ தான் என்னால் நிஜமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் போன்ற நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னு சொன்னால், ஊரில் இருக்கவங்கலாம் காசு போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, இவர் கிளம்பி இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இது நாங்கள் பண்ண கும்பாபிஷேகம் கணக்கில் எழுதிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல்ல எவ்வளோ தான் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு அண்ணாமலை கேட்டுருக்காரு. ஸோ அந்த கிளைமே கேள்விக்குறியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாருன்ற போது நம்பவே முடியல. எப்படி ஒரு எம்பி சீட்டுக்காக மொத்த கட்சியை அடகு வச்சாச்சு, அந்த மொத்த கட்சியில் இருக்கிறவங்ககிட்டலாம் வேட்புமணி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட காசு வாங்கி அந்த காசு திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சிக்காரர் இப்படி புகழ்ந்தாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியம். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுறது பாருங்க, அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும். அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம், ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவர் இவரு.
அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும்பாரு அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். ஸோ எங்கிட்டையும் கேட்டாங்க நிஜமாலுமே கமல் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வீடியோ காமிச்சு வந்து நம்பினாங்க. அப்போ இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார் சொன்னால், ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்ன போஸ்ட்னு சொன்னால், லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற நடிகரும் வடிவேல் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, வடிவேல் வந்து எல்லாத்தையும் காசு கொடுத்து இது பண்ண சொல்லிப்பார். அடுத்த ஜனாதிபதி முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கோஷம் போடுவார். அதுக்கு வடிவேல் காசு கொடுத்து பண்ணும்போது லிவிங்ஸ்டன் சொல்லுவார், இந்த மாதிரி எவ்வளோ என்னமா கூறாண்டா, கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸ் டைலாக், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த ஃபோட்டோ போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு இதான் ஞாபகம் வருது கமல் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அண்ணாமலை நான் அந்த போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, நேச்சுரலாக ஒரு கோவம் வந்துச்சு. என்ன கோவம் வந்துச்சுன்னா, ராஜராஜ் சோழன் இப்படி இன்சல்ட் பண்ணுறாரு, சேகர் பாபு போய் இப்படி பண்ணுறாரு, இப்படி இவரை நம்பி எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஏமாத்துறாரு கமல்ஹாசன் அவர் நம்பி இருந்தவங்க எல்லாத்தையும் அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக ஒரு கோவம் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இவரோட இந்த மீன் பார்த்தோன்னா அப்படியே அந்த பிக்சரே மாறி ஒரு நிதானமாக என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரியான மூட் மாறிச்சு. அப்புறம் எல்லோரும் பயங்கரமாக எல்லோரும் கலைக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அரசியல் இந்த மாதிரிலாம் ஒரு சில சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால் தான் இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய இடங்கள்ல இவ்வளோ பச்சோந்தி மாதிரி இருக்கிறவங்க, இவ்வளோ வாய்க்கு என்னன்னாலும் வளரலான்ற மாதிரி இருக்கவங்க மத்தியில் நம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக கடக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மீம் போட்டுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த மீம் பயங்கர வைரல் ஆகிடுச்சு. அதே என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், பிரச்சாரங்கள்லையும் நிறையா இதை பற்றி பேச ஆரம்பிச்சார். இதெல்லாம் சொல்லி கமல் இப்படி சொன்னார் எல்லாம் சொல்லி, அப்புறம் அண்ணாமலை அவர்களும் ரொம்ப கொடுத்த காசுக்கு மேலே போயிட்டு இருக்காரு. ஒரே ஒரு எம்பி சீட், அதுக்கு மட்டும் என்ன உண்டோ அதை மட்டும் கூவுங்க, இவ்வளோலாம் ரொம்ப பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுவும் மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு. இந்த ரெண்டும் எனக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அப்படி ஒரு காமெடியாக ஒரு இவ்வளோ ஒரு டாக்ஸிக்காக இல்லாட்டி என்னென்னவோ ஓடிட்டு இருக்குல்ல, ஏகப்பட்ட கணக்குகள் பாலிடிக்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஹியூமரான ரிப்ளை நல்லா இருந்தது. சரி, அவங்ககிட்ட ஷேர் பண்ணி நினச்சேன். அந்த வீடியோட ரிப்ளை பண்ணிடுறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன். நேற்று பார்த்து ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க, தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்றார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. இந்த காமெடி எல்லாம் கேட்கணுங்களா? ஐயா அமைதி படையில சத்யராஜ் ஒரு கேரக்டர் அடிப்பார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு பேர் அவருக்கு வேணும். அப்ப நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு வச்சுக்குவார். அப்ப சோழர பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அவரே பேரை வச்சுக்கிட்டு அமைதி படையில சத்யராஜ் வருவார். அந்த மாதிரி ஒரு சென்னையினுடைய பேட்டை ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னுடைய இமேஜை மாற்றுவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பார்வையில வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தான், எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான், அதுக்கு மட்டும் கூவுனா போதும். எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்?